குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டியிடம் அரசு காப்பீட்டு திட்டம் வாங்கி தருவதாக கூறி 6 சவரன் தங்கச் செயினை வாங்கி சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். சென்னை குரோம்பேட்டையில் அன்னை இந்திரா நகர் பகுதியில் வசித்து வரும் 63 வயது மூதாட்டி சுந்தரி என்பவர் குரோம்பேட்டை பகுதியில் வீதி வீதியாக சென்று பூ வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் 6 வருடங்களாக பூ வியாபாரம் செய்து அதில் கிடைத்த பணத்தை சிறுக சிறுக சேர்த்து 6 சவரன் தங்க சங்கிலி வாங்கி கழுத்தில் அணிந்துள்ளார். இந்நிலையில் வலது உள்ளங்காலில் காயம் ஏற்பட்டு சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த மூதாட்டி சுந்தரி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு மூதாட்டி வந்தபோது மாற்றுத்திறனாளி ஒருவர் காப்பீட்டு திட்டம் பெற்று தருவதாக கூறி அழைத்து சென்று காப்பீட்டு அட்டை பெற வேண்டுமானால் கழுத்தில் அணிந்திருக்கும் செயினை கழற்றி பையில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். இதனை நம்பிய மூதாட்டி செயினை கழற்றி பேப்பரில் மடித்து வைத்துள்ளார். உடனே பேப்பரில் கையெழுத்து போடுங்கள், அதனை அதிகாரிகளிடம் அளிக்க வேண்டும் என கூறி பேப்பரில் கையெழுத்து போட்டதும் 6 சவரன் செயினை எடுத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளி மாயமானார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்சிகளின் அடிப்படையில் மூதாட்டியிடம் 6 சவரன் தங்க செயினை பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.